இன்னைக்கு வந்து காலையில் ஒரு அந்த அந்த மைண்டே இல்லை. ஒரு இதில் ஜாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்காது. நீங்கள் யாருமே வந்து லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ பண்ணாதுங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர் நடக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. ஸோ நான் லீவு நாள்னு வந்தாலே ஒரு நாளத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வைப்பேன். ஏடிஎம் போயிட்டு வரும்போது எனக்கு எனர்ஜி எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் வந்து கீழே போயிடும். இந்த ஆக்சுவலி நான் வந்து ஒரு ட்ரெஸ் தான் வாங்க போனேன். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோட சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் நிறைய விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டே இன் மை லைஃப், டியூட்டிக்கு போகும்போது என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், நைட் டியூட்டி விலாக் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே விலாக் மட்டும் நான் இதோட ஷேர் பண்ணலை. ஸோ சண்டே அப்படிங்கிறது வந்து நார்மலாக தான் போகும். நம்ம இடத்த மாதிரி சண்டேனா காலையில் கோயிலுக்கு போகிறது, அதுக்கு அடுத்து வந்து வெளியில் கரங்க போகிறது அப்படி எதுவுமே கிடையாது. கரங்க போகலாம், ஆனால் இப்போ வந்து கரங்க போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து வார் நடந்துட்டு இருக்கிறதால வெளியில் ஒன்றும் போக முடியாது, ஃபுல்லாக ரூமில் தான். ஸோ என்னோட சண்டே இன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா வீடியோலையும் காட்டிய மாதிரி பல்லு தேய்ச்சவனும் காட்ட மாட்டேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு மணி இப்போ இங்கே வந்து 8 மணி ஆச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக கேண்டீன் மாறினதால வெரைட்டியாக கிடைக்கும். இப்போ எங்களுக்கு இங்கே வார் நடக்கிறதால ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, குப்பூஸ், ஸோ அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு கேண்டீனில் என்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம சாப்பிட போகலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் ஜாம் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் சாயை இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு கேண்டீன் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா இங்கே வார் நடக்கிறதால ஃபுட்டு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் நடக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தருவாங்க. சப்பாத்தி, குப்பூஸ், இன்னைக்கு வந்து ஓட்ஸ் உண்டு, குப்பூஸ் உண்டு, தால் உண்டு. நான் அதுவும் வாங்கலை, எக்கும் ப்ரெட்டும் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இனி வந்து என்னென்னா வீடியோ ஷூட் பண்ணணும். ஸோ எப்படியும் ஒரு 2 ரீல்ஸ் ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும். அதுதான் மைண்டில் இருக்குது. ஸோ நான் லீவு நாள்னு வந்தாலே ஒரு நாளத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வைப்பேன், நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், அது வந்து நடக்கலை. அதனால் வந்து இப்போது இன்னொரு வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். வீடியோ ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போகிறேன். எப்படியாவது 2-3 மணிக்கூர் ஓடும். அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவ்வளோ வேலையும் இருக்குது. ஸோ அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நான் வந்து உங்க கூட வரேன். டைம் வந்து 9:30 ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து முடிஞ்சு, ஒரு ரீல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா கட்டில் எல்லாம் நீக்கி போட்டிருக்கேன். ஸோ ரீல்ஸ் தான் எடுத்து முடிஞ்சு. இனி வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இன்னும் 2 ஷார்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுக்கணும். எல்லாம் முடியும் போது எப்படியும் 11-12 மணி ஆகுது. அதை அப்லோடு பண்ணி தமிழில் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணும்போது லேட் ஆகும். ஸோ 9:30 மணி ஆச்சு. நான் இப்போ அந்த ஷார்ட்ஸை வந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு லாங் வீடியோ உண்டு, அதையும் ஷூட் பண்ணி அதையும் எடிட் பண்ணி அதையும் அப்லோடு பண்ணிவிட்டு ஸோ கூட நான் வந்து கனெக்ட் ஆகுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:10 ஆச்சு. இந்த டிஷர்ட்டை போட்டு தான் வீடியோ எடுத்தேன். அடுத்தது வீடியோ எடுத்து இதை கலத்தி போட்டு நார்மலாக போட்டாச்சு. வெளியில் போகும்போது இது போடுவேன், மேக்ஸிமம் வீடியோ எடுக்கும்போது இதை போடுவேன். நம்ம டபுள் ஆக்டில் எடுப்போமா, அப்படி எடுக்கும்போது மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ சாப்பிட போகிறேன். வீடியோ நான் அடுத்த ஷூட் பண்ணவே இல்லை, அந்த ஒரு ரீல் தான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. பெரிய வீடியோக்குள்ள கண்டென்ட் வந்து இதில் எழுதி வச்சுருக்கேன். இனி சாப்பிட்டு தான் பெரிய வீடியோ ஷூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடல. மத்தியானம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து லஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஆப்பிள், வெஜிடபிள் குருமா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி உள்ள லஞ்ச். ஒரு 12-12:30 சாப்பிட்டு வந்தேன். வந்து அப்படியே படுத்தேன், தூங்கிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டென்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன் நோட்டில், பார்த்தீங்களா?
வீடியோ எடுக்க முடியல. ஓகே, மணி இப்போ வந்து 5 மணி ஆக போகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை என்னென்னா, கீழே வந்து லாண்ட்ரிக்கு போகணும். லாண்ட்ரியில் போய் ஒரு ட்ரெஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் தேவைப்படுது, எனக்கு இல்லை. ஸோ அந்த அண்ணனுக்கு தேவைப்படுது, அவருக்கு ஸ்போர்ட்ஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து அவர் வாஷ் பண்ண போட்டிருக்காரு. அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து வாங்க போகணும். நான் கீழே லாண்ட்ரியில் போய் வாங்க போயிட்டு வரேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ட்ரெஸ் தான் வாங்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் கிடச்சி. என்னோட பெட்டு வந்து கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. அதனால் பெட்டை வந்து கிளியர் பண்ணுவோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ரூமில் யாருமே இல்லை, ரூமில் வச்சு வீடியோ எடுக்க நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பெட்டில் உள்ள வந்திருக்கேன். எனக்கு நீ வீடியோ வந்து இங்கே வச்சு எடுக்க முடியாது, வெளியில் தான் போகணும். ஸோ நான் யாருமே எடுத்திருக்க மாட்டேன். சத்து கடந்து உறங்குனேன். உறங்காமல் இருந்திருந்தா 2 ஷார்ட்ஸு ஒரு பெரிய வீடியோ எடுத்துருக்கலாம். இப்படியும் வரது தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் யாருமே எடுத்துருக்கேன். இனி ரூமில் வச்சு எடுக்க முடியாது. பார்ப்போம் அவன் எதுக்கு வந்தான், என்ன பிரச்சனை கேட்டுட்டு எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த பெட்டு வந்து நான் எவ்வளவு தான் விரிச்சாலும் கிளியர் ஆகாது. நான் இப்போ பாருங்க இங்கே கோணி கிடக்கு. நான் இங்கோட்டு விரிச்சா அங்கோட்டு போவேன். எனக்கு இந்த பெட்டு தான் விரிக்க ரொம்ப மடி, கிளியர் ஆகாது. எல்லாருக்கும் பெட்டும் சூப்பராக இருக்கு. எனக்கு பெட்டு மட்டும் தான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கோணி கிடக்கு, கடுப்பாக இருக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து கண்ணு வந்து ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து அவன் ஆஸ்பத்திரிக்கு போவேன். அதுக்கு பிறகு நான் வந்து வீடியோ எடுப்பேன். என்ன எடுப்பேன்னா ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுப்பேன். ஸோ அதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குது. ஏன்னா 5 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகணும். அதான் இன்னைக்கு உள்ள வேலை. அதை எடிட் பண்ணி ரீல்ஸ் எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சாப்பிட போகணும். அதான் இன்னைக்கு உள்ள வேலை. பெரிய வீடியோ எடுக்கலை. இப்போ அவன் வந்து பொய்யாச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன். மணி வந்து 5:45 ஆக போகுது. ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கணும், அடுத்தது குளிக்கணும். அந்த ஷார்ட்ஸை அடுத்தது வந்து அப்லோட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு. ஏன்னா அது வந்து ரம்ஜானுக்கு போட வேண்டிய வீடியோ. ஸோ ரம்ஜானுக்கு அப்லோட் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு அடுத்து சாப்பிட போகணும். ஸோ அதுக்கப்புறம் கடந்து உறங்கணும். ஏன்னா ஷெட்யூல்டு வந்து நாளைக்கு டியூட்டி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ரம்ஜான் விஷஸ் இன் டைம் இப்போ வந்து ஒரு 6:30 மணி, 6:45 மணி ஆச்சு. ஸோ நான் ஒரு வீடியோ எடுத்தேன், ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். அதுக்கு ஒரு எடுக்கலை. உண்மையாகவே இந்த சண்டே வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறைய பிளான் பண்ணுவேன். இப்போ நாளைக்கு எனக்கு லீவுன்னா நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் பண்ணணும்னு. அது நடக்கலைன்னா மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு அந்த அந்த மைண்டே இல்லை. ஒரு மாதிரி ஒரு உறக்கம் வந்த மாதிரி ஒரு மயானம்னு சொல்லுவாங்க, மயானம் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதனால வந்து எதுவுமே எடுக்கலை. நீ குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு சாப்பிடணும். ஸோ குளிச்சுட்டு வரேன். இப்போ நான் ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகல, குளிச்சு முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறேன்னா சாப்பிட போறேன். மணி இங்கே 7 ஆச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம் போகணும். ஸோ ஏடிஎம் போகிறது ஒரு பெரிய வேலை. என்னன்னா நான் ஒருத்தங்களுக்கு 5 ரியால் கொடுக்க உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து சேலரி வந்து, அதனால அவங்கள அந்த 5 ரியாலை கொடுக்கணும். அதனால ஏடிஎம்ல போய் பைசா எடுத்துட்டு சிறப்பாக வரும்போது சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போவேன். மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு தான் நான் ஏடிஎம் போவேன். போயிட்டு திரும்ப வருவேன். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் வந்து சாப்பிட முதல் போகலை, ஏடிஎம்முக்கு முதல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஏடிஎம் போயிட்டு வரும்போது எனக்கு எனர்ஜி எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் வந்து கீழே போயிடும். அதனால நம்ம ஏடிஎம் போயிட்டு பைசா எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் போய் கிடந்து உறங்கலாம். ஏடிஎம்மில் 5 ரியால் எடுக்க வந்தால் 20 ரியால தான் எடுக்க முடியும்னு காட்டு. ஸோ 5 ரியால் எடுக்க வந்தேன், ஆனால் ஏடிஎம் வந்து 20 ரியால தான் எடுக்க முடியும்னு சொல்லுது. 20 எடுத்தால் வேஸ்ட்டாக போகும். சும்மா அக்கௌண்ட்டில் கடந்தால் பிரச்சனை இல்லை, கையில் இருந்தால் செலவாகும். அதனால் வந்து நான் எடுக்கலை.
திரும்ப நம்ம ரூமுக்கே போவோம். இனி கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா தால், சிக்கன் கறி, பீட்ரூட் கூட்டு. இப்போ சாப்பிட்டு வந்தாச்சு, வந்து தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்காது. நீங்கள் யாருமே வந்து லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ பண்ணாதுங்க. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவாகவே இல்லை, அதாவது உற்சாகமாகவே இல்லை. உறங்கி தான் இருந்தேன். நல்லாவே இல்லை. இந்த சண்டே எனக்கு வந்து நல்லா இல்லாதனால ஸோ நான் வந்து தூங்க போகிறேன். இன்னும் ஒரு சூப்பரான சண்டே பிளாகில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஒரு ப்ரொடெக்டிவான நல்ல ஒரு வைபில் நான் உங்களை இனி ஒரு சண்டே பிளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.